அனைவருக்கும் வணக்கம். மேசராசிக்காரர்களுக்கு தாமாகவே நடக்க போகும் நல்லவையாக மிக வலுவாக 28/7/2024 முதல் 3/8/2024 வரை அடுத்த 7 நாட்கள் எப்படி அமைகிறது, இந்த தேதிகளில் கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது நிச்சயமாக மேசராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக பல நிகழ்வுகளை அமைத்து தரப்போகின்றன. ஏனென்றால் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்த்தால் குரு பகவான் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். அவருடன் இணைந்து ராசியின் அதிபதியான செவ்வாயும் 2ஆம் இடத்தை வலுப்படுத்துகின்றன. 2 கிரகநிலைகள் 2இல் இருப்பதால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் பூர்த்தியாகக்கூடிய யோகம் உண்டு. சனி லாபஸ்தானத்தில் வக்ரம் பெற்றிருந்தாலும் லாபஸ்தானத்தில் வலுவாக வெற்றிருக்கிறார். ராகு விரயஸ்தானமாகிய 12இலும் மோட்சக்காரகரான கேது 6இலும் வீற்றிருக்கிறாருங்க. மிக வலுவாக சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் என முக்கூட்டு கிரகநிலைகள் இணைந்து சஞ்சரிக்கின்றன. சந்திரனின் அமைப்பை பொறுத்தவரைக்கும் விரயம், ஜென்மம் மற்றும் தனம், வீரியஸ்தானம் என பல இடங்களில் மாறி சஞ்சரிக்க போகிறாருங்க. சந்திரனின் அமைப்பு நல்ல மாற்றங்களை நிச்சயமாக மேசராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது. மிகவும் சாதகமாக நடக்கும் நல்லவையாக எவையெல்லாம் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தை ராசிக்கு மிகவும் சகாயமானவராக இருக்கக்கூடிய குருவும் செவ்வாயும் இணைந்து வளப்படுத்துவதால் எதிர்பார்ப்புகள் குடும்ப ரீதியாக பூர்த்தியாவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதிலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சுப செய்தி தாமாகவே நடக்கக்கூடிய நல்லவையாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு. குருவுடன் இணைந்து தனஸ்தானத்தை வலுப்படுத்துவதோடு மட்டுமல்லாது சப்தம பார்வை மிக அதீதமாக கிடைப்பதால் சுபகாரிய பேச்சுகள் மிக விரைவில் கைகூடுவதற்கான யோகம் உண்டு. வருமானம் உங்களுக்கு பொருளாதார ரீதியான சிக்கலை விளக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகம் உண்டு. புதிதாக நிலம், வீடு, வாகனம் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும். சுகஸ்தானத்தில் கூட்டு கிரகநிலைகள் இணைந்திருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு. கருத்து வேறுபாடுகள் பல்வேறு விஷயங்கள்ல மறைந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல ஒற்றுமை நிறைந்து கிடைப்பதற்கான சூழல் உண்டு. 6இல் கேது இருக்கிறார். குருவின் சுப பார்வையும் கேதுவின் மீது பதிகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள் விலகுவதோடு மட்டுமல்லாது அத்தனை காரியங்களிலும் நல்ல முன்னேற்றம் உண்டு. பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான யோகமும் வேலை பார்க்கும் இடத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்த்த உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான சூழ்நிலைகள் சிறப்பாக அமையும். ராகு விரயத்தில் இருப்பதால் சில விரய செலவுகளையும் அலைச்சலையும் அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உண்டு. எனவே சற்று சிக்கனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருந்தால் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். மற்றவர்களுக்காக எந்தவிதமான வாரண்டி கேரண்டிகளை கொடுக்க வேண்டாங்க. அதனால் சில சிக்கல்களை சந்திப்பதற்கான சூழல் உருவாகலாம். மற்றபடி சாதகமாக அமையும். இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடை நிறைந்த காரியங்கள் அனைத்தும் தாமாகவே நடக்கும் நல்லவையாக மாறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு.